ஹாய் வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கமயில் டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது மெச்சூர்ட் ஆகிடுச்சு. நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், பில் வந்து எப்படி போட்டிருந்தாங்க அப்படின்றத பில் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓவராலாக வந்து எனக்கு ஷாப்புக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்கள் கூட நான் இதில் ஷேர் பண்ணுறேன். எகெயின் நான் டிஜிகோல்டு ஜாயின் பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிச்சிடுறேன். நியர்லி ஒரு 1 கிராம் கொஞ்சம் அதிகமாக நான் சேவ் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து எனக்கு 1 கிராம் மீனாட்சி அம்மன் காயின் வந்து 22 கேரட் கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 24 கேரட் வேணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதோட ப்ரொசீஜரும் என்னென்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து 3 கிராம் வந்து நான் சில்வர் காயினும் பர்ச்சேஸ் பண்ணேன். நேற்று சில்வரோட மார்க்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 222 ரூபா. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஆவரேஜ் ரேட்லேயே சில்வரும் கொடுத்தாங்க. அது எப்படின்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். போத் 22 கேரட் அண்ட் 24 கேரட் ரெண்டுத்துக்குமே எஸ்டிமேஷன் ஸ்லிப் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். டோட்டலாக நான் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8567 ரூபா வந்து பே பண்ணியிருந்தேன். ஆவரேஜ் ரேட் எனக்கு என்ன இருந்துச்சுன்னா 8098 ரூபா இருக்குது. இந்த ஆவரேஜ் ரேட்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க டிவைடட் பை நீங்கள் எவ்வளோ கிராம் சேவ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் ரேட் வந்து வந்துடும். ஆவரேஜ் ரேட் எதுக்குன்னா, நம்ம கோல்டை ஆவரேஜாக இந்த ரேட்டில் சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு தான். இப்போ வந்து ஒரு 2 கிராம் சேவ் பண்ணியிருக்கீங்க, ஆவரேஜ் ரேட் 18னா 16,000 ருபீஸில் வந்து நீங்கள் 2 கிராம் சேவ் பண்ணியிருப்பீங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுதான் நீங்கள் டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை டோட்டல் கிராம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ரேட் வந்துடும். இந்த ஆவரேஜ் ரேட்டும் ரொம்ப முக்கியம்தான் நமக்கு. அதனால ரேட் கம்மியாக இருக்கும்போது தான் நீங்கள் பார்த்து போடுங்க. ஜாயினிங் டேட் வந்து எனக்கு 21 ஜான்வரி. நேற்று தான் வந்து எனக்கு மெச்சூரிட்டி 17 டிசம்பர். எனக்கு மெசேஜ் வந்துச்சு, நியர்பை பிரான்ச்சை நீங்கள் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிரான்ச் பக்கத்தில் இருந்ததால் வலசரவாக்கம் பிரான்ச்சில் போயிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு பெனிஃபிட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 0.054 கிராம்ஸ், அதாவது 54 மில்லிகிராம்ஸ் வந்து எனக்கு பெனிஃபிட்டாக கிடச்சிருந்துச்சு. நான் சேவ் பண்ணியிருந்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.058 கிராம்ஸ் வந்து நான் சேவ் பண்ணியிருந்தேன். இப்போது நீங்கள் நிறைய பேர் வந்து 1.200 1.300லாம் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டாக அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. எகெயின் வந்து நீங்கள் 500 மில்லிகிராம்ஸ் காயின் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கான வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங்கும் கொடுக்கணும். எப்போவுமே கொஞ்சம் ரவுண்டாக சேவ் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஒன்று 500 மில்லிகிராம்ஸோட ஸ்டாப் பண்ணிவிடுங்க, இல்லைனா 1 கிராம் வரைக்கும் கொண்டு போங்க. இந்த 1.5 இருந்தீங்கன்னா ஒரு காயின் 1 கிராம், இன்னொரு காயின் 1/2 கிராமுக்கு நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். 2 கிராமாக நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணி அந்த மாதிரி சேவ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு இல்லை அவ்வளோ அதிகமாக போட முடியாதுன்னா நீங்கள் ஒரு 1 கிராம்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நான் ஒரு 1.050 கிராம்ஸில் காயின் கேட்டேன், அங்கே இல்லவே இல்லை. மேக்ஸிமமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நேற்று இருந்ததில் அதிகமான வெயிட்டில் இருந்துச்சு. 1 கிராமுக்கு ஒரு 30 மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. 50 மில்லிகிராம் வரைக்கும் கேட்டால் எனக்கு வந்து கொடுக்கல. பட் 3% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. எல்லா ஷாப்லேயுமே 2% தான் போடுவாங்க. இவங்க ஆனால் 3% தான். எங்களுக்கு 4 கிராம்ஸ்க்கு மேலே போனால் தான் நாங்கள் 2% வேஸ்டேஜ் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அவங்களோட நாம்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா, 3% வேஸ்டேஜ் கொடுத்து தான் வாங்கினேன். 24 கேரட் வாங்கிடலாம், அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணிட்டு 24ஆக வாங்கிடலான்னு பார்த்தேன். அதுக்கும் என்ன சொல்லிட்டாங்கன்னா 24 கேரட் கோல்டு காயினுக்கு 6% சொன்னாங்க வேஸ்டேஜ். சரி அவ்வளோ வேஸ்டேஜ் நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 22 கேரட்டே வாங்கினேன். இந்த மாதிரி லேமினேஷன் பேக்கிங்லேயும் காயின் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வச்சுருக்காங்க, உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. மீனாட்சி அம்மன் காயின், திருச்செந்தூர் முருகன் காயின், அப்புறம் ஸ்ரீரங்கம் பெருமாள் காயின் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸ்டாக் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் அவங்கள்ட்ட இல்லாத காயின் நம்ம கேட்டோம்னா நீங்கள் அப்புறமா வாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு லேட் ஆகும். அங்கே என்ன அவைலபிள் இருக்குதோ அதில் நீங்கள் பிடிச்ச மாதிரி காயின்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். பட் என்ன ஒரு ஷாக்கிங்கான விஷயம்னா, சில்வர் காயின்ஸ்க்கெலாம் வந்து 1 கிராமுக்கு 14 ரூபா வந்து மேக்கிங் வந்து போடுறாங்க தங்கமயிலில். நேற்று நான் வாங்கும்பொழுது கோல்டோட ரேட் மார்க்கெட் ரேட் 12,330 ரூபா இருந்துச்சு. சில்வர் ரேட் வந்து 222 ரூபா இருந்துச்சு. இப்போது சில்வருக்கும் பட் ஆவரேஜ் போட்டு தான் கொடுத்தாங்க. அதனால தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி 222 ரூபா இருந்தது இல்லையா, நம்ம கட்டின அணையிலேருந்து சில்வருக்கும் மார்க்கெட் ரேட் வந்து அவங்க கால்குலேட் பண்ணி ஆவரேஜ் ரேட் வச்சுருக்காங்க. ப்ளஸ் 24 கேரட்டாக நம்ம வாங்கணுன்னாலும் அதுக்கான ஆவரேஜ் ரேட்டும் அவங்கக்கிட்ட இருக்குது. அப்போது வந்து மார்க்கெட் ரேட் 222 ரூபா, பட் ஸ்கீம்
ஸ்கீம் ரேட் ரூ. 107 தான். ரூ. 107 14 அவங்க எக்ஸஸாக சார்ஜ் பண்ணி கொடுத்தாங்க. பட் பில்லிங்கில் இருந்து ₹246 வந்து அவங்க எனக்கு கோல்டு போக மீதி கொடுக்கணும். அதுக்கு அவங்க 1 கிராம் காயின் கூட எனக்கு கொடுத்துருக்கலாம் அன்னைக்கு மார்க்கெட் ரேட் போட்டு. அப்போது நம்ம கேட்டிருக்க முடியாது. பட் ஆவரேஜ் ரேட்டில் கொடுத்தாங்க அப்படின்றதால அது நல்ல விஷயமா தான் எனக்கு தோணுச்சு. அதனால நான் வந்து சில்வர் வாங்கிட்டு வந்தேன். இப்போ நீங்கள் 24 கேரட்டாக வாங்கணுன்னா இது கரண்ட் மார்க்கெட் ரேட் படி ₹13,451. ஸ்கீம் ரேட் வந்து ஆனால் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணும் பொழுது 24 கேரட்க்கு வந்து ஆவரேஜ் ரேட்டு ₹8,098 இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸ்கீமில் வந்து 8,800, அதாவது 24க்கு வந்து ஸ்கீம் ரேட்டு ₹8,831 வந்து சொல்லியிருந்தாங்க. பட் வந்து வேஸ்டேஜ் தான் வந்து 6% சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள் 0.060 போட்டிருந்தாங்க. அப்படின்னா 6% வேஸ்டேஜ். 22க்கு வந்து 3% தான் வந்து வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. இப்போது அதுக்கப்புறம் நம்ம பெனிஃபிட்ஸாக சேர்த்துருந்தோம் இல்லையா, அந்த 0.054 கிராம்ஸ் அது வந்து அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ₹645 வந்து லெஸ் பண்ணாங்க. நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம், மந்த்லி ஸ்கீமுக்கும் டிஜிகோல்டுக்கும் நான் வித்தியாசம் இருக்கே, மந்த்லி ஸ்கீமில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் போட்டிருந்தீங்கன்னா கூட நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துருக்கலாமே, இப்போ ஏன் நீங்கள் காயினுக்கு போயிட்டு அதிகமான 2% 3% வேஸ்டேஜ் கொடுத்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். மந்த்லி ஸ்கீமை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் மாதம் மாதம் பே பண்ணியே தான் ஆகணும். ஒரு மாதம் பே பண்ணலனாலும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் போகும். பட் டிஜிகோல்டு அப்படி கிடையாது. ஃப்ளெக்சிபிளாக நம்ம எப்போ வேணால் பே பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணால் பே பண்ணிக்கலாம், பே பண்ணாமையும் கூட இருக்கலாம். அது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஸ்டார்டிங் வந்து ₹1,000 தான் மந்த்லி ஸ்கீம் இருக்குது. இதில் நம்ம ₹100 சேவிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எத்தனை டைம் வேணாலும் ஒரு நாளைக்கு போட்டுக்கலாம். இதில் மந்த்லி 1000 மட்டும்தான் கட்ட முடியும். அமௌண்ட்டும் வந்து அதிகம். இதில் உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து 18% 15% வரைக்கும் பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி. இதுலேயும் நமக்கு கட்டுற அமௌண்ட்டுக்கு 5% 7%ன்னு ஒவ்வொரு ஷாப்புக்கும் தகுந்த மாதிரி நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடச்சிட்டு தான் இருக்குது. அந்த பெனிஃபிட் வந்து ஓரளவுக்கு வந்து கோல்டு காயின் வாங்குறதுக்கு வந்து ஈக்குவல் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போது வந்து இதுலேயும் நம்ம 3% ஜிஎஸ்டிலாம் கொடுத்து தான் வாங்கணும். இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் 3% ஜிஎஸ்டி கொடுத்து வாங்கியிருந்தேன் இல்லையா. அப்போ 3% ஜிஎஸ்டினா 0.030 கிராமுக்கு நான் ₹12,330. நேற்று மார்க்கெட் ரேட் படி போட்டால் கூட ₹380 நான் வந்து வேஸ்டேஜ் மட்டும் பே பண்ணியிருக்கேன் இந்த கோல்டு காயினுக்கு. சில்வருக்கு வந்தும் கோல்டுக்கான வேஸ்டேஜ் வந்து ₹380 பே பண்ணியிருக்கேன். கோல்டு சேவ் பண்ணதுக்கு எனக்கு ஆவரேஜ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ₹8,098 போட்டிருந்தாங்க. ப்ளஸ் வந்து அந்த சில்வரோட வேல்யூ எல்லாத்துக்குமே சேர்த்து ₹8,459 3% நான் ஜிஎஸ்டியும் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னே வச்சுப்போம். இப்போ ஜிஎஸ்டி வந்து ₹253 பே பண்ணியிருக்கேன். 3 காயினுக்கும் சில்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹42 வந்து பே பண்ணியிருக்கேன். கோல்டுக்கான வேஸ்டேஜ் வந்து ₹380 பே பண்ணியிருக்கேன். இப்போ நான் எக்ஸ்ட்ரா பே பண்ண அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு காயினுக்கான வேஸ்டேஜ் ₹380, சில்வர் காயினுக்கான மேக்கிங் சார்ஜ் ₹42, ஜிஎஸ்டியுமே நான் சேர்த்துக்கிட்டேன். மந்த்லி ஸ்கீம்லேயே நம்ம ஜிஎஸ்டி பே பண்ண தான் போகிறோம். சரி ஓகே அப்படின்னு இதுலேயும் நான் சேர்த்துட்டேன். ₹253 நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை நீங்கள் ஆட் பண்ணி இப்போ பாருங்கள். 675. பட் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணி வச்சுருந்ததுக்கு எனக்கு பெனிஃபிட் கொடுத்தாங்க இல்லையா, அதுலேயே எனக்கு வந்து ₹645 வந்து லெஸ் பண்ணிட்டாங்க. அப்போது ₹30 தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கேன் ஜிஎஸ்டியுமே சேர்த்து. அப்போ டிஜிகோல்டு வந்து பெட்டர் ஆப்ஷனாக தான் வந்து எனக்கு தோணுது கோல்டு காயின்ஸ் வந்து சேவ் பண்ணுறதுக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு 18% இருந்து 20% வரைக்கும் வேஸ்டேஜ் உள்ள ஜுவல் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மந்த்லி ஸ்கீமுக்கு போங்க, தப்பு இல்லை. பட் நான் கோல்டு காயின் தான் வாங்க போகிறேன், என்னால் அப்பப்போ கண்டிப்பாக அமௌண்ட் போட முடியும், நான் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் டிஜி கோல்டுக்கு போங்க. இப்போது நான் காயின் எனக்கு யூஸ் ஆகும், நான் எதாவது ப்ளச் பண்ணுவேன், ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கணுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்மியாக இருக்கும்போது நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்க, பெனிஃபிட்டோடு சேர்த்து வாங்கும்போது தான் லாபம். ஆனால் எனக்கு ஒரு எமர்ஜென்சி நான் க்ளோஸ் பண்ணணுன்னா கூட நீங்கள் மிடில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் மட்டும் கிடைக்காது. பட் கம்மியான ரேட்லேயே நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓவரால் வந்து கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குது தங்கமயிலில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஓகேன்னு தான் சொல்வேன்.
அவங்க சிலர்லாம் சொன்னாங்க ஸ்கீம் போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, ரொம்ப பேசுகிறாங்க, அவங்களே ஃபோனை பிடுங்கி டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. அந்த மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இல்லை. ஸ்கீம் ஜாயின் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. இல்லை, எனக்கு போத்தீஸில் இருக்குது, இதை விட பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னேன். உங்களுக்கு இல்லை மேடம், இங்கே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கும், நிறையா ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. வேண்டானதும் அவங்க எதுவும் சொல்லலை. ஆஃபர்ஸ் ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ 2026 நியூ இயருக்கு வந்து ஒரு எவ்ரி 4 கிராம்ஸ்க்கு நாங்கள் 2026 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் 5 கிராம்ஸ் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு 4 கிராம்ஸ்க்கு மட்டும்தான் ஆஃபர் அப்ளை ஆகும். எகெயின் நீங்கள் 8 கிராம் வாங்கினீங்கன்னா தான் எகெயின் ஒரு 2026 வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அப்புறம் டைமண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான், மற்றபடி எனக்கு எதுவும் இல்லை. அதே மாதிரி நம்ம எப்போவுமே இயர் எண்ட் போனோன்னா கேலண்டர் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தங்கமயிலோட கேலண்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி சாமிக்கிட்ட வச்சு பூ, துளசி எல்லாம் வச்சுட்டு ப்ரே பண்ணிவிட்டு நிறைய அவங்களுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஓவரால் வந்து எனக்கு ஓகே தான். பட் டிஜிகோல்டு வந்து தங்கமயிலை விட நமக்கு போத்தீஸ் பெட்டராக இருக்குது அப்படின்றதால போத்தீஸில் போட்டிருக்கோம். போத்தீஸை விட பீமாவில் வந்து 8% கொடுக்குறாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம அதுவும் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. இப்போ எகெயின் வந்து நான் தங்கமயில் டிஜிகோல்டில் ஜாயின் பண்ணலை. ஃப்யூச்சரில் மேபி இவங்க பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் ஜாயின் பண்ணுவேன். இப்போதைக்கு நான் ஜாயின் பண்ணலை. இன்கேஸ் நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வெயிட் பண்ண வரைக்கும் கலெக்ஷன்ஸ்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு பார்க்கணும் அப்படின்னா கூட பாருங்கள். பட் ஓவரால் வந்து எனக்கு ஹாப்பி தான். கொஞ்சமாக ஒரு அமௌண்ட் போட்டு சேவ் பண்ணி இப்போது இருக்கிற கோல்டு ரேட் படி பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு 4000 கிட்ட லாபம் தான் 1 கிராம் கோல்டு காயினுக்கு. ஏன்னா நம்ம இப்போ 8000 சம்திங்க்கு தான் வாங்கியிருக்கோம். நியர்லி இப்போ 12,500 கிட்ட இருக்குது கோல்டோட ரேட்டு, மார்க்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா. அப்போது நம்ம போடாமல் ஒரு உண்டியல்லையோ எதுலேயோ சேர்த்து வச்சுட்டு இப்போ அந்த காசை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4000 ரூபாய் நான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ சேவ் பண்ணது கண்டிப்பாக எனக்கு லாபமாக தான் தோணுது. நீங்களும் டிஜிகோல்டில் எந்த ஷாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுங்கள். அது பெனிஃபிட்ஸ் முடிஞ்சு வாங்கும்போது ரொம்பவே உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். வாங்கும்போது நினச்சேன் நான் உண்மையாலுமே இன்னும் கொஞ்சம் நம்ம அமௌண்ட் போட்டிருக்கலாமோ, 2 கிராமும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நினச்சேன். பட் 1 கிராமுக்கே 4000 ரூபாய் லாபம் அப்படின்றதே ரொம்ப பெரிய விஷயந்தான். என்னால் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் போட்டே பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். நீங்களும் டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட்டாக போட்டு சேவ் பண்ணிவிட்டு வாங்க. இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டாலும் உடனே எந்த டவுட் இருந்தாலுமே உங்களுக்கு கிளியர் பண்ணுறாங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு மெச்சூர்ட் ஆகிடுச்சா, பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மீனாட்சி திருவுருவம் பதித்த காயின் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.